பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வேதத்திலே சங்கீதம் திருப்பாடல் 119 18வது இறை வார்த்தை, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தரும். 19 சொல்லுது, பூமியிலே நான் பரதேசி, உன் பிரமாணங்களை எனக்கு மறையாதில்லை. அன்பானவர்களே, இந்த வேதத்திலே ஒவ்வொரு அதிகாரத்திலும், நம் ஆண்டவர் கொடுத்த வேதத்திலே ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அதிசயங்கள் இருப்பது நிச்சயமாக நாம் அதிசயங்கள் இருக்கிறது என்பதை ஆவியானவர் என் வாழ்க்கையிலே பல தருணங்களிலே எனக்கு உணர்த்தி காட்டிருக்கிறார். அப்படி எனக்கு உணர்த்தப்பட்டதிலே சிலவற்றை உங்களிடத்திலே நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஆவியானவர் என்று எனக்கு கொடுத்த இந்த இறை வார்த்தை நான் வியாக்கியானப்படுத்துவதற்காக இன்று மார்க்கின் சுவிசேஷம் 1 அதிகாரம் 2 12 இறை வார்த்தைகள் நான் இன்று அதை அதிசயத்தை காண உங்களுக்கு காண்பிக்க ஆவல் கொண்டு இப்போது உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதாவது என்னன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவிற்கு வந்து சீதோன் அந்த பகுதியிலே முதல்ல சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அவர் வந்து எங்கன்னா கப்பர்நகூம்ங்கிற ஊருக்கு வந்து அந்த ஊர்ல ஒரு வீடு எடுத்து தங்கி அந்த பகுதி சுற்று பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் தோறும் எல்லா பகுதியிலையும் சுவிசேஷத்தை போய் அறிவித்துட்டு நைட்டு வந்து இங்க தங்கிடுவார். அந்த கப்பர்நகூம்ல தங்கிடுவார். அப்படி தங்கிட்டு அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு நாள் அவர் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பட்டணங்களிலும் போய் சுவிசேஷம் அறிவித்து எல்லா மக்கள் பத்தியிலும் அந்த பகுதியில் போற அவர் நல்ல பிரசித்தப்பட்ட இருக்கார். அப்படி இருக்கிற நேரத்துல அவரு ஒரு நாள் வீட்டுல இருக்கார். அப்ப எல்லா மக்களும் கப்பர்நகூம்ல அவர் இருக்கிற வீட்டுல கூடி ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அவரை போய் அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் போய் பார்த்து ஜனத்திரள் அந்த வீடு முழுவதும் நிரம்பி இருக்கு. அப்ப நிரம்பி இருக்கப்ப அப்ப ஒரு திமிர்வாதக்காரனை கட்டில தூக்கிட்டு வரும்போது இப்ப வீடு முழுவதும் நிரம்பி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள அவங்க கொண்டு போக முடியல. ஆண்டவரை அவ்வளவு கூட்டமா இருக்கு. இப்ப உடனே என்ன செஞ்சுறாங்க, நம்ம ஆண்டவர் இருக்கிற இயேசு இருக்கிற அந்த வீட்டின மேற்கூரை ஏறி அங்க திறப்பு உண்டாக்கி இந்த திமிர்வாதக்காரனை அந்த கூடைக்கு அந்த கட்டில இருந்து உள்ள இறக்குறாங்க. உள்ள இறக்கும் போது ஆண்டவர் பார்த்து போதிக்கிட்டே இருந்தவர் பார்த்துட்டு அவனை இறக்கணும்னு அப்ப அவங்க மேல கோவப்படாம ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் விசுவாசத்தை கண்டு அப்ப ஆண்டவர் வந்து பாக்குறாரு. அப்பதான் அதுதான் இந்த வார்த்தைகள் இந்த வசனம். அதாவது என்னன்னா, மார்க்கின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-12 வரைக்கும். அந்த இதுல என்னன்னா, அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் குணப்படுத்தி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்வார். இதுதான் அந்த 1-12 வரைக்கும். அவன் உடனே போயிடுவான். இப்ப இந்த நிகழ்வுல என்ன அதிசயம் இருக்கு? ஆனா ஆவியானவர் இந்த இடத்துல அதிசயம் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இதுல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு ஊழியம் செய்தால் என்றால் ஆண்டவர் வெற்றிகரமா அந்த திமிர்வாதக்காரனை அந்த இடத்துல குணமாக்கி அவனை வீட்டுக்கு போன அனுப்புனாரு. இந்த நிகழ்வை எப்படி ஆண்டவர் நடத்தி காமிச்சாருங்கிறது தான் அதிசயம். இது என்னன்னா, ஆண்டவர் என்னன்னா இந்த ஊழியத்தை எப்படி செஞ்சாரு அப்படிங்கும் போது, இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல செஞ்சாரு. அந்த அற்புதத்தை வரங்களின் வாயிலாய் செய்தார். இப்ப வரங்கள் 9 விதமான வரங்கள் இருக்கு. இந்த ஊழியத்தை நம்ம ஆண்டவர் செய்யும் போது 7 விதமான வரங்களை பயன்படுத்தி இந்த ஊழியத்தை வெற்றிகரமாய் செய்து முடித்தார். அப்ப இதுல இருந்து இப்ப பாருங்க, இப்ப ஒண்ணு என்னன்னா, இது வந்து வசனம், அதாவது மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல என்ன சொல்றாரு, அதாவது உடனே வாசலுக்கு முன்னுக்கு இடம் போடாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இப்ப இது என்ன அர்த்தம்? ஞானத்தை போதிக்கும் வசனம். அந்த வரத்தை இந்த இடத்துல யூஸ் பண்றாரு. அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யறாருன்னா பாத்தீங்களா, 2:5 இப்ப 2:5 இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
அப்ப எப்படின்னா, இப்ப எப்படி சொல்றாரு, இவன் குணமாவதுக்கு இது என்ன காரணங்கிறத தீர்க்க தரிசனமா அவர் சொல்றாரு. உனக்கு குணமாவதுக்கு உன்னுடைய பாவங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தீர்க்க தரிசன வசனத்தை யூஸ் பண்ணி அந்த இடத்துல சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனமா அந்த இடத்துல சொல்றாரு. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை இந்த இடத்துல அந்த வரத்தை இந்த இடத்துல யூஸ் பண்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 2:8 பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? இப்ப ஆண்டவர் இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னே அங்க இருக்கிற வேத பராக்கரும் பண்டிதர்களும் எல்லாரும் என்ன செய்றாங்க, தேவன் ஒருவருக்கு தான் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு, இந்த மனிதனா இருக்கிற இவர் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் உள்ளுக்குள்ள அவங்க ஆவியில அவங்க முறுமுறுத்துட்டு இருக்காங்க. அத ஆண்டவர் இப்ப பாருங்க, இப்ப என்ன அவர் என்ன செய்யறாரு, ஆவியை பகுத்தறியும் வரோம், அந்த ஆவியின் பகுத்தறியும் வரத்தை பயன்படுத்தி அவங்க இருதயத்துல என்ன இருக்குங்கிறது தான் அந்த 2:8 அந்த வரத்தை பயன்படுத்தி அவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க இதயத்துல நீங்க உங்க இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு அந்த வரத்தை வச்சு. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, இப்ப 2:11 எடுத்து வாசிங்கன்னா, இப்ப நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். அப்ப பல வருடமா அவன் திமிர்வாதக்காரனா இருக்கான், இங்க குணமளிக்கும் வரத்தை யூஸ் பண்ணி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கிட்டு போ அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க, இங்க குணமளிக்கும் வரத்தை யூஸ் பண்றாரு. குணமளிக்கும் வரத்தை யூஸ் பண்ணிட்டு அவனை எழும்பி போன்னு சொல்றாரு, அவன் எழும்பி போறான். அப்ப 2:12 பாருங்க, உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இது அற்புதம் செய்யும் வரத்தை யூஸ் பண்றார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அற்புதம் செஞ்ச வரத்தினால தேவன் அங்க மகிமை பண்றாரு, அந்த வரத்தை இந்த இடத்துல யூஸ் பண்றாரு. அடுத்து பாருங்க 2:4 பாத்தீங்கன்னா, 2:4 ஜனக்கூட்டத்தின் மித்தம் அவருக்கு சமீபமாய் தேவ கூடாமல் அவர்கள் வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாகி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையில் இருந்து இறக்கினார்கள். அப்ப இப்ப என்னன்னா, இந்த இடத்துல விசுவாசம் வரும். அவங்க அவங்களுடைய விசுவாசத்தினால இந்த வரத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு விசுவாச வரத்தை யூஸ் பண்றாரு. அடுத்தது பாருங்க 2:9 உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து படுக்கை எழுந்து கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிதுங்கிறது வியாக்கியான வரத்தை யூஸ் பண்றாரு. அப்ப 7 விதமான வரங்களை யூஸ் பண்ணி ஆண்டவர் இந்த அற்புதத்தை இந்த அதிகாரத்துல செய்து முடித்தார். அப்ப நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஊழியக்காரன் நீ ஒரு ஊழியம் செய்தால் நீ முதலிலே தேவனிடத்திலே ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு, கனிகள் பெற்றுக்கொண்டதன் வாயிலாக வரங்களை பெற்றுக்கொண்டு, அந்த வரங்களை வைத்து நீ ஊழியம் செய்யும் போதுதான் என்னை போல நீ வெற்றிகரமான ஊழியங்களை செய்ய முடியும். அநேகருக்கு முன்பு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். நீ அற்புதங்கள் செய்வதனால், என்னுடைய பெயரால், என்னுடைய நாமத்தால் நீ அற்புதங்களை செய்யும் போது என்னிலிருந்து உன்னில் வந்த அந்த அதிசயத்தை நீ செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் அங்கு மகிமைப்படும் என்று நம் அனைவருக்கும் இந்த இறை வார்த்தையின் வழியாய், இந்த அதிகாரத்தின் வழியாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான். ஒருவன் ஊழியம் செய்தால் அவன் வரங்களோடு ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவன் ஊழியம் செய்தால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு ஆவியானவருடைய வல்லமையை நாட வேண்டும். ஆவியானவர் ஒருவரிடத்திலே இல்லை என்றால், ஆவியுடைய அபிஷேகம் ஒருவரிடத்திலே இல்லை என்றால் அவன் நிச்சயமாக வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியாது. ஆகவே அன்பின் ஆவியானவர் துணையோடு நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நாம் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை நாம் செய்வோம். பலருக்கு ஆசீர்வாதமாய் விடுதலையை தருவோம் என்ற இந்த இறை வார்த்தையின் பகுதியை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இறை வார்த்தையை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்தீரேப்பா. எங்களுக்கு இந்த அற்புதமான ஆண்டவரே சேலை எங்களுக்கு இன்று விளக்கி, இந்த அதிசயங்களை எங்கள் கண்களுக்கு காட்டி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இப்படி அற்புதமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.